ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட் வீடு கட்ட போகிறோம். ஒரு 1 சென்ட் பில்டிங் ஏரியாவில் ஒரு பிளான் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 1 சென்ட் பில்டிங் ஏரியாவில் உள்ள ஒரு 1 BHK நார்த் ஃபேசிங் பிளான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 425 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ இந்த பிளான் நம்ம வாஸ்துப்படி தான் ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்க்கான பிளான். இதே போல் நம்ம மற்ற ஃபேஸிங்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த பிளானை பற்றி டீட்டெயிலாக என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, ரூமோட சைஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளானில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், அதுக்குள்ள அட்டாச் டாய்லெட், அது போக ஒரு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் இருக்கு. இப்போ இந்த பிளான் நமக்கு வந்து லென்த் வந்து ஒரு 12 feet 6 inch வருது, வித் வந்து 34 feet வருது. இது வந்து நம்ம பிளானோட டைமென்ஷன் தான், பிளாட் டைமென்ஷன் கிடையாது. ஸோ நம்ம பிளாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரூம் சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 425 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ இந்த பிளான்ல நம்ம வந்து எல்லா சைடும் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் சப்போஸ் நம்ம பிளாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல 15 feet இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பிளான் யூஸ் பண்ணுறோன்னா 12 feet 6 inch போக மீதி இருக்கிற 2 feet 6 inch நம்ம வென்டிலேஷனுக்காக கொடுக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல 2 feet 6 inch கேப் இருக்குன்னா இந்த சைடு நம்ம வென்டிலேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிளான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வெஸ்ட் சைடு கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா ரூம்ஸ்க்குமே நம்ம வென்டிலேஷன் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பிளாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரூம் சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளான் வாஸ்துபடி தான் ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் இருக்குது. ஒரு சின்ன போர்ட்ஸ்லேருந்து ஹால் போகிற மாதிரி. போர்ட்ஸோட சைஸ் வந்து 5 feetக்கு 11 feet 9 inch இருக்குது. இது நம்ம 2-wheeler பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் டோர் வழியாக ஹாலில் என்ட்ரி ஆகிறோம். ஹாலோட சைஸ் வந்து 11 feetக்கு 10 feet இருக்குது. இந்த ஹாலில் இந்த இடத்துல டிவி யூனிட் கொடுத்துட்டு இங்கே சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு ஒரு ஓப்பனிங் இருக்குது. இது வழியாக நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் இருக்கிற கிச்சன் வரலாம். இப்போ நம்ம வந்து நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் கிச்சன் போடலாம். இது வந்து கிச்சனுக்கான செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ இந்த கிச்சன் சைஸ் வந்து நம்மளுக்கு 6 feetக்கு 6 feet இருக்குது. இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சனாக இருக்கனால நம்ம இது வந்து ஓப்பன் கிச்சன் மாடலில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நிறைய வென்டிலேஷன் இருக்கும். அது போக ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பேரலல் லேஅவுட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு அப்படி வேண்டாம், ஸ்ட்ரெயிட் லைன் லேஅவுட் வேணும், ஸோ எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த டோர் யூஸ் பண்ணி பெட்ரூம் போகலாம். பெட்ரூமோட சைஸ் 11 feetக்கு 8 feet இருக்கு. இப்போ இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 5 feet 6 inchக்கு 3 feet 6 inch இருக்கு. இப்போ ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போர்ச்ல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் கீழே வேணா நம்ம ஒரு காமன் டாய்லெட் கொடுக்கலாம். சப்போஸ் அப்படி கொடுக்கும்போது அந்த டாய்லெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்ன டாய்லெட்டாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த சைடில் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் வேணா ஒரு காமன் டாய்லெட் கொடுக்கலாம். இப்போ இந்த பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 425 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ நம்ம இந்த பிளானை அப்படியே 2Dல பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸில் போர்ச்ல இருந்து மெயின் டோர் வழியாக ஹாலில் போகிறோம். ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடு ஓப்பனிங் வழியாக கிச்சன் போகலாம். இப்போ ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த டோர் யூஸ் பண்ணி பெட்ரூம் போகலாம். இது இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போர்ச்ல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 425 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட் வீடு கட்ட போகிறோம், ஒரு 1 சென்ட் பில்டிங் ஏரியாவில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இந்த பிளான் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் டைப் பிளாட் இருந்தால் நம்ம இந்த பிளான் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம பிளாட் வந்து ஸ்கொயர் டைப்பாக இருக்கும் போது எப்படி பிளான் பண்ணலாம், ஸோ அந்த பிளான் நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.
இந்த பிளான் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.